ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஸோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸை கேட்குறாங்க. என்னென்னா, கமருதன் விஜய் பார்வதியும் நைட்டு வந்துட்டு பேசிட்டாங்களாமே, விஜய் பார்வதிக்கிட்ட வந்து கமருதன் வந்துட்டு சாரி கேட்டாருமே அப்படின்ற மாதிரி வந்துட்டு கீழே கமெண்ட்ஸில் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து கிட்டத்தட்ட 2 மணி வரைக்கும் முடிச்சுட்டு எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு அப்டேட்லாம் கொடுத்து தான் போயிருந்தேன். லாஸ்ட்டாக நீங்கள் வீடியோ செக் பண்ணாமல் உங்களுக்கு தெரியும். அப்படின்னு இருக்கும்போது அது வரைக்கும் நான் பார்த்துட்டு அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. சரிங்களா? அதே மாதிரி அவர் வந்து சாரி கேட்ட மாதிரி எதுவுமே இது வரைக்கும் வீடியோ கிளிப்ஸ் இந்த மாதிரி நானும் பார்க்குறோம். சும்மா இஷ்டத்துக்கு வந்து ரூமர்ஸை கிளப்பி மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்காங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் ஆனால் ஒரு ஃபீலிங் பண்ணார். நேற்று வந்து நைட்டு வந்துட்டு நம்ம விக்ரம் கிட்ட வந்து ரொம்ப ஃபீல் பண்ணார். என்ன சொன்னார்னா, ஆமாம் நான் பண்ணது தப்பு தான், இப்போவும் எனக்கு வந்து பார்வை ரொம்ப பிடிக்கும், அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், என்ன ஒன்று எங்களுக்குள்ளே வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அதேமாதிரி கோவம் வந்துச்சுன்னா 2 பேருமே எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுறோம், அதுதான் ஒன்று, அதை வந்துட்டு மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது விக்ரம் சூப்பராக சொல்லி முடிச்சு விட்ருவோம். என்னென்னா, முடிஞ்சிச்சு ப்ரோ, இதுக்கப்புறம் அதை பற்றி பேசாதீங்க, அவ்வளோதான், அந்த பொண்ணு அந்த ரிலேஷன்ஷிப்லாம் முடிஞ்சிருச்சு, திரும்ப நீங்களும் போய் பேசாதீங்க, அவங்களும் பேச மாட்டாங்க. அதே மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கேட்டாங்கன்னா அதுக்கு மட்டும் என்ன சொல்லணுமோ அதை மட்டும் யோசிச்சு வைங்க, அக்கௌண்டபிள் எடுத்துக்குன்னு சொல்லிட்டு வினோத் கூட சொல்லியிருப்பேன். டே, சப்போஸ் விஜய் சேதுபதி அவர்கள் அன்றைக்கி எதாவது சொன்னார்னா எதுவுமே வாயை திறக்காத, டிஃபெண்ட் பண்ணாத, சைலண்ட்டாக இருந்துக்கும், அப்புறம் அவர் வர கோவப்படுத்தி விட்றாது, இது மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இதுதான் நடந்தது. மற்றபடி வந்துட்டு கமருதீன் வந்துட்டு விஜய் பார்வதிக்கிட்ட வந்து சாரி கேட்டாமல் நான் பார்க்கல. அதேமாதிரி ஃபுல்லாக வீடியோஸும் அந்த சோஷியல் மீடியா ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு, அந்த மரம் இல்லை. ஸோ ஏன் இந்த மாதிரி ஒரு ரூமர் வந்து கிளம்பிட்டு இருக்குன்னு தெரியல. பட் சாரி கேட்டு இது பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா இருக்கும். அதாவது கமரு வந்து சாரி கேட்டால் இந்த பிரச்சனை வந்துட்டு க்ளோஸ்டு. அதை வந்துட்டு அவர் பண்ணாமல் அவர் என்ன பண்ணால் அதை நியாயப்படுத்துறதுனால தான் ஒரு பிரச்சனை. பட் கண்டிப்பாக வந்து கேட்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. ஏன்னா காலையில் கூட லைவில் பார்த்தா ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்காரு, ஃபீல் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா கமருதன்ற விஷயங்கள் சண்டை போடுவாங்க, அதுக்கப்புறமா திரும்ப வந்துட்டு பேசுவாங்க, சாரி கேட்பார். இது அதே மாதிரி முடிஞ்சதுன்னா சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் இருக்கிற 3 வாரங்கள் வந்துட்டு சந்தோஷமாக, ஏன்னா இவ்வளோ நாள் வந்து சண்டை கஷ்டம்னு போயாச்சு. இதுக்கப்புறம் இருக்கிற விஷயங்கள், இதுக்கப்புறம் இந்த டிக்கெட்டு ஃபினால, அதுக்கப்புறம் பணப்பெட்டி, அதில் வந்து ரீஎன்ட்ரி இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது, என்ஜாய் பண்ண வேண்டிய விஷயங்கள். அதில் போய் தேவையில்லாமல் இவங்க 2 பேரும் சண்டை போடுக்க வேணான்றதை என்னோட கருத்து. கமருதன் அதே மாதிரி உண்மையாக வந்து சாரி கேட்டதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பண்ணார்னா அதுக்கப்புறம் 2 பேருமே சைலண்ட்டாக, அதாவது இவங்களோட அந்த பர்சனல் விஷயங்கள் வந்துட்டு லவ்ன்றதை வெளியில் வச்சுக்கிட்டு இப்போதைக்கு கேமை ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். பார்க்கலாம் என்னென்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.